முயற்சிக்கிறார். அந்த அதிகாரிகளும் தங்களின் உயிர் தப்பினால் போதுமென ஓடிவிடுகின்றனர். உடனே அண்ணன் சின்னமலை வாழ்க, அண்ணன் சின்னமலை வாழ்க என்று மேலும் பாடல் தொடர்கிறது. என்னதான் அப்படி பாடுகிறார்கள்? நாமும் தான் சிறிது கேட்டு பார்ப்போமா? பாளையத்தார் செல்வம் அதை அந்நியர்கள் அபகரிக்க பாளையத்தார் செல்வம் அதை அந்நியர்கள் அபகரிக்க எதிர்த்து நின்று குரல் கொடுத்த வீரன் அண்ணன் சின்னமலை என்ற ஒரு தீரன். இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போத்திட வாழ்க. இளங்காளையரே கண்ணியரே கொங்கு மண்ணின் மங்கையரே ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போத்திட வாழ்க. ஒன்று கூடி புகழுரை பூம்பாங்க அண்ணன் தீர்த்தகிரி பார்ப்போத்திட வாழ்க. அன்று முதல் தீர்த்தகிரி சின்னமலை ஆகிறார். மக்கள் அனைவரும் தீர்த்தகிரியை சின்னமலை என்றே அழைக்கின்றனர். தொடர்ந்து ஹைதர் அலிக்கு செல்லும் கொங்கு நாட்டின் வரி பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு தனது எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் சின்னமலை. சின்னமலையை கைது செய்து இழுத்து வருமாறு திவான் மீரா சாஹிப் 100 குதிரைப்படை சிப்பாய்களை மேலப்பாளையத்திற்கு அனுப்புகின்றான். அவற்றையும் சின்னமலையும் தம்பிகள் கிலேதார், பெரிய தம்பி, வேலப்பன், கருப்பு சேர்வை மற்றும் அவரின் மாணவர்களின் துணையுடன் அனைவரையும் தாறுமாறாக அடித்து துரத்துகின்றனர். உடனே மைசூர் மகாராஜா ஹைதர் அலிக்கும் தகவல் செல்கிறது. ஆனால் அப்போது மைசூர் அரசின் மீது மராட்டிய மன்னர்களும் ஹைதராபாத் நிஜாமும் வெள்ளையரும் தொடர்ந்து போர்களை தொடுத்து வந்ததால் சின்னமலையின் எதிர்ப்பை ஹைதர் அலி பெரிதாகவே எண்ணுவதில்லை. பிறகு அழைத்து பேசிக் கொள்ளலாம் என விட்டு விடுகிறார். சின்னமலையின் கடைசி தம்பி குட்டிசாமி காங்கேய சிதம்பர பல்லவராயனின் மகள் பகவதியின் மீது காதல் வயப்படுகிறார். அவளை தினம் தினம் காண வேண்டி காலையிலேயே காங்கேயம் சென்று கோவிலுக்கு வரும் பகவதியை கண்டு அணுவணுவாக ரசித்து கவிதை நயத்துடன் காதல் பாடல் ஒன்றை பாடுகிறார். அப்படி என்னதான் அவர் பாடுகிறார்? நாமும் தான் கேட்டு பார்ப்போமா? காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. கண்மணியே உன்னை மனம் தேடுது, கண்மணியே உன்னை மனம் தேடுது. உந்தன் அன்பை தானே எண்ணி ஏங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. அன்னம் போலே உந்தன் நடையானது, காலை அன்னம் போலே உந்தன் நடையானது. புள்ளிமானிடம் போல் உந்தன் கால்கள் ஓடுது, உந்தன் புன்னகையில் எந்தன் உயிர் வாழுது. உன்னை கண்ட பின்பே எந்தன் விழி தூங்குது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது, மாலையிலே வண்ணமதி தோன்றுது. நாணம் கொண்டால் பெண் பதுமை போன்றது,
நாணம் கொண்டால் பெண் பதுமை போன்றது அந்த காவிரியும் உந்தன் புகழ் பாடுது உந்தன் புன்னகையில் எந்த உயிர் வாழுது உன்னை கண்ட பின்பே எந்த விழி தூங்குது காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது மாலையிலே வண்ணமதி தோன்றுது காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது மாலையிலே வண்ணமதி தோன்றுது கண்மணியே உன்னை மனம் தேடுது கண்மணியே உன்னை மனம் தேடுது உந்த நண்பை தானே எண்ணி ஏங்குது காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது மாலையிலே வண்ணமதி தோன்றுது காலை முதல் இந்த கண்கள் காய்ந்தது மாலையிலே வண்ணமதி தோன்றுது. குட்டிசாமி பாடிக்கொண்டிருக்கும் போதே சின்னமலை, கருப்பு சேர்வை மற்றும் வேலப்பன் ஆகியோர் சிவன்மலை முருகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு குதிரையில் திரும்பி வந்தவர்கள் குட்டிச்சாமியை பார்த்துவிடவே யார் அந்த பெண் என்று குட்டிச்சாமியிடம் விசாரித்து அந்த பகவதியையே திருமணம் செய்துவிடவும் ஒப்பந்தம் செய்கின்றனர். அத்துடனே ஐவருக்கும் இளைய தங்கையான பர்வதத்திற்கும் வெள்ளோடு உலகபுர முத்தி திருமலைக்கு திருமணம் செய்திட நிச்சயம் செய்யப்படுகிறது. அப்போது 1782 ஹைதர் அலி நரசிங்கன்பேட்டையில் மரணமடையவே இளவரசராக இருந்த திப்பு சுல்தான் மைசூரில் வந்து முடிசூட்டிக் கொண்டு மைசூரின் அரசனாகிறார். அவர் அரசனான உடனே வெள்ளையரின் எதிர்ப்பு அதிகமாகிறது. அவற்றை சமாளிக்க கொங்கு நாட்டில் படைக்கு ஆள் திரட்டப்படுகிறது. ஆனால் சின்னமலையின் செயல்களுக்கு ஆதரவாக உள்ளதால் யாருமே திப்புவின் படையில் சேர மறுக்கின்றனர். இதை கேள்விப்பட்ட திப்பு சின்னமலையை நேரில் சந்திக்க வேண்டும் என்று சின்னமலைக்கு ஓலை அனுப்புகிறார். முதலில் திப்புவின் அழைப்பை பொருட்படுத்தாத சின்னமலை நாட்டின் நிலவரங்களையும் நாலாபுறங்களிலும் வெள்ளையரின் ஆதிக்கங்கள் தலைதூக்கி வருவதையும் அறிந்த சின்னமலை தனது தம்பிகளுடனும் கருப்பு சேர்வை, வேலப்பன் போன்றோருடனும் தீவிர ஆலோசனைகளுக்கு பிறகு ஒரு மனதாக தனது தம்பி குட்டிசாமிக்கும் தங்கை பர்வதத்திற்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு திப்புவின் படையில் சேர்ந்து செயல்பட முடிவெடுத்து தனது தம்பி தங்கையின் திருமணத்தை நாடே போற்றிடும்படி சீரும் சிறப்புமாக நடத்துகிறார். பாசமலர் பர்வதத்திற்கும் தம்பி குட்டிசாமிக்கும் திருமணத்தை முடித்து வைத்து குட்டிசாமியை நிலபுலன்கள் மற்றும் அண்ணன், அண்ணி, அன்னை, தந்தை அனைவரையும் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு 10,000 இளைஞர்களுடன் திப்பு சுல்தானுடனும் சேர்ந்து பிரெஞ்சு விடுதலை கழகத்திடம் பீரங்கி, துப்பாக்கி சுடுதல், குண்டு வீசும் பயிற்சிகளை பெறுகிறார். பல வீர போர்களையும் புரிந்து வெற்றிகளை பெற்றும் தருகிறார். இறுதியாக வெள்ளையர்களும் மராட்டிய மன்னர்களும் ஹைதராபாத் நிஜாமும் இணைந்து நடத்திய மாபெரும் 4ஆம் மைசூர் போரில் 1798 திப்பு சுல்தான் வீரமரணம் அடையவே மீண்டும் தனது ஊருக்கே திரும்பிட திட்டமிட்டு எஞ்சியுள்ள படையையும் கருப்பு சேர்வை உட்பட பிரெஞ்சு சிப்பாய்கள் மற்றும் திப்புவுடன் பணிபுரிந்த இஸ்லாமிய படை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் சின்னமலையின் ஆருயிர் நண்பனில் ஒருவரான